டிஎம்கேவோட ஜென்சி அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து அங்கங்க கூட்டம் போட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ நல்லா இருக்கியா ப்ரோ அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அதாவது எல்லா அரசியலுக்கும் முன்னுதாரணமாக இருந்த ஒரு இயக்கம் அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ற நிலைமையில இருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறேன் நான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன் ப்ரோ அந்த டிமிஷன் ப்ரோ ஒய் ப்ரோ? அப்ப இவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம இவங்க நான் ஜென்சி பாலிடிக்ஸ் பாருங்க காப்பி கேட் பண்ணாங்கன்னு அது அப்போ அந்த அது புளியை பார்த்து போன சூடுபட்டுக்கிறது தான். இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இன்னும் அந்த தோல்வியினுடைய ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்திற்குள் அவர்கள் வரவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுகவுக்கு அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. கலைஞர் வந்து நான் படிச்சிருக்கேன், நானும் பார்த்துருக்கிறேன். அதை வந்து திமுக தோத்துருச்சுன்னா தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டமாகி விட்டார்கள் அப்படின்னு திட்டுவார். தமிழர்கள் வாழை மட்டையாகி விட்டார்கள்னு சொல்லுவார். அது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். வாய மூடா, நல்லா வாயில வந்துரும். எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தாவிகாவுடைய வெற்றிக்கு ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகள் தான் காரணம், நாங்களும் வந்து ஜென்சி அரசியலை வந்து மேற்கொள்ள போறோம்னு சொல்லி அவங்க ஒரு காலத்துல குதிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? என்ன ஜென்சியை பிடிச்சிங்களா கிராண்ட் மாவை பிடிச்சிங்களாங்கிறது மேட்டர் இல்லை. நீங்க நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா எல்லாரும் உங்கள் பக்கம் வந்துருவாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? புனித யாத்திரை இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் விஜய் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்த மாட்டேங்கிறாரு ஒரு கேள்வி திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இருந்து எழுது. சார் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டத்தில் இருக்கு, அவர் சட்டவிரோதமா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க, நம்ம கட்டாயமா கண்டிச்சிருவோம், தண்டிச்சிருவோம், போய் நின்று மறியல் பண்ணிடுவோம். உங்களுக்கு பாண்டே சும்மா இருக்கிறாரு, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வராரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவர் சும்மா இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? நீங்க ஜெயலலிதா வார வாரம் பேட்டி கொடுத்தாங்களா? சரி, ஸ்டாலின் டெய்லி பேட்டி கொடுத்தாரு, நீங்க ஆட்சி உட்கார வச்சிட்டீங்களா? ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்டுற மாதிரி போறே வாரம் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? முதலமைச்சர் நம்ம என்ன பார்க்கணும்? வேலை பாருன்னு எதிர்பார்க்கணும். முதலமைச்சர் நீ டெய்லி பேட்டி கொடுன்னு எதிர்பார்க்கல. நிறைய போறான்டா. நீங்க சொன்ன மாதிரி தான் நரேந்திர மோடி பேட்டி கொடுக்கறது இல்ல, ஆனா அவருடைய அமைச்சர்கள் வந்து பேட்டி கொடுக்கறாங்க, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேட்டி கொடுக்கறாங்க. நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியல விவரம். நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? திரு ஆதவர்ஜனா பேட்டி கொடுக்கிறார், திரு நிர்மல் குமார் மதுலூருக்கு பேட்டி கொடுக்கிறார், சென்னையில பேட்டி கொடுக்கிறார், திரு ராஜ்மோகன் கிட்டத்தட்ட டெய்லி பேட்டி கொடுக்கிறார். யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க என்ன மாப்ளது கேப்பா ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 32 நாட்கள் ஆகிடுச்சு தாவேகா ஆட்சி அமைத்து. இன்ன வரைக்கும் வந்து திமுக காரர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா அதுல உள்ளூர் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு திமுகவுடைய தோல்விக்கு அதிகாரிகள் தான் காரணம்னு. இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த தோல்வியினுடைய ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்திற்குள் அவர்கள் வரவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ப வச்சிருக்காங்க. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இப்போ வந்து சிங்கப்பெண் படை ஒன்று உருவாக்கியிருக்காங்கல்ல, அவர்கள் என்ன பண்ணாலும் வருது. இதுக்கு என்ன சொல்றாங்க மக்கள்னா, சிங்கப்பெண் படை ஒவ்வொரு காவல் அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு கேமராமேனை வந்து நியமிச்சிருக்காங்க, என்ன பண்ணாலும் உடனே செய்தியா வந்துருது. நான் கேட்கிறேன், அவங்கள்ட்ட ஐடி விங் இருக்குது, அவங்க இப்படி பண்றாங்க, உங்கள்ட்ட ஐடி விங் இல்லையான்னு கேட்கிறேன். உங்க ஐடி விங் தூங்குதான்னு கேட்கிறேன். எழுப்பி விடுங்க எல்லாத்தையும். ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் ஐடி விங் எழுப்பி விட்டு அவங்க பாஷா போட்டுட்டே போங்க, யார் வேணான்றா? அவங்களை நீங்க குத்தம் சொல்றதை விட நீங்க உங்க ஆட்கள் எழுப்பி விடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால இது பெரிய குற்றம். கவர்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் விழிப்புணர்ச்சியோட போய் கொண்டு போய் சேர்க்கிறது சரிதான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் ப்ரோ பாருங்கள் ப்ரோ, அங்கிள் சொல்லுங்க ப்ரோ, ஜோசப் விஜய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஜோசப் விஜய் ப்ரோ காது கேட்கிறதா உங்களுக்கு? ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்க திருச்சி கிழக்குல என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ வழக்கு தொடர்ந்திருக்கிறார். திருச்சி கிழக்கில் திமுக வென்றதாக அறிவிக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். திமுக வேட்பாளர் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார். விஜய் ராஜினாமா செய்திருப்பதால் தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என்று இனிகோ இருதயராஜ் வழக்கு தொடுத்திருக்கிறார். வணக்கம்
காலி. வணக்கம்டா, என்ன வியாபாரம் எப்படி இருக்கு? 20 லிட்டர் பால் காலி. வெரி குட். 25 கிலோ தோசை மாவு காலி. வெரி குட். 30 கிலோ கோதுமை மாவு காலி. அடாடாடா. 4 சிலிண்டர் காலியா போச்சு முதலாளி. ஜூஸுக்கு வச்சிருந்த பழமெல்லாம் காலி. அடடே, ஒரு முதலாளியா இப்படித்தான்டா சந்தோஷப்படுத்தணும். இப்ப நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன். இந்தாங்க, ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கங்க. வாங்க போய் கல்லாவ திறந்து கலெக்ஷனை பாப்போம். கெட்டிக்கார பசங்கடா நீங்க. ஆஹா, என்னடா கல்லாவும் காலியா இருக்கு? எல்லா பையலும் கடனுக்கு சாப்பிட்டா காலியா இல்லாம கல்லா நிறைஞ்சாவலியும். ஏண்டா எல்லாத்தையும் கடன் கொடுத்து காலி பண்ண இல்லாம எங்கிட்ட ஆளுக்கு 100 ரூபாய் ஊக்கத்தொகை வேற வாங்கிருக்கீங்க. வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவா. நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க. ஆக எங்கிருந்து முதலீடு, எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம். பதில் கிடையாது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். நான் இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றேனே, ஒரே ஒரு நிமிஷம் கோச்சிக்காம அந்த வீடியோ மட்டும் பாத்துட்டு வரீங்களா? கண்ணு கதுப்பு என்ன பறிக்க துணிவிலை கொண்டு மனதை மறைத்தாய் நேற்றோடு என்னை கண்டு பாத்தீங்களானே, மக்கள் சிஎம் விஜய் அவர்களோட கவர்ச்சியில தான் மயங்கி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்படித்தானே உங்க தரப்பு? அப்படின்னா நீங்களும் கவர்ச்சி காமிச்சிருக்கீங்களானே, அப்போ உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கணும். அப்படி இல்லனா அப்ப அது கவர்ச்சிக்கான ஓட்டு அல்ல, நல்ல தலைவனை மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக போடக்கூடிய ஓட்டு தானே. இப்ப புரியுதா? நீங்களும் கவர்ச்சி காமிச்சிருக்கீங்கல்ல, அப்ப அவர் கவர்ச்சியால் ஜெயிச்சிட்டாருன்னா நீங்களும் ஜெயிச்சிருக்கணும். என்ன சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில ஒரு வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? எந்த சட்டத்திலேயாவது தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போகணும், களி திங்கணும், கம்பி எண்ணணும், இப்படி எதனா சட்டம் இருக்கா? இல்ல வரலாறு இருக்கா? ஏன்னா நீங்க உங்க தாத்தா காலத்துல இருந்து காலங்காலமா ஆட்சி ஆண்டுட்டு வரீங்க. நீங்க என்ன ஊழல் பண்ணீங்களோ, நீங்க என்ன கொலை பண்ணீங்களோ, நீங்க என்ன மக்களுக்கு கெடுதல் பண்ணீங்களோ, அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்களோ, இல்ல உங்க தனிப்பட்ட காரணத்துக்காக ஜெயிலுக்கு போனாங்களோ, அது தேவையில்லன்னு. தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவறதுக்கு ஜெயிலுக்கு போகணுமா, களி திங்கணுமா, கம்பி எண்ணணுமா, அப்படி எந்த சட்டமும் கிடையாது. இல்ல இதெல்லாம் எப்படி நீங்க ஒரு கேள்வியா, ஒரு மேடை, ஒரு மைக் இருந்தா கேட்டுருவீங்களா? உதயநிதி என்ன பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன், நான் அதை வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு இடம்பெற்றிருக்கேன். 1922 மொத்தம் மனிதாபிமானத்துடன் சாரி யுவரான மாவட்ட தலைமையகத்துடன் இணைக்கக்கூடிய ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. செலவு அளவிற்குள் ஐயோ மறுபடியும் ரோலிங் ஆகுது. அளவருக்கின் அடிப்படையில் காற்று ஆற்றல் குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே என்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. கிடைக்க பெறுகிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உருவாக்கப்பட்ட உகந்த வகையில் மின் கட்டத்தின் கடத்துதிகள். இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க.